சரிங்க. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ இல்ல ரிகர்சிவ் கேள்விப்பட்டிருக்கேன் சார். மறந்துருச்சேங்க சார். சரி, ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஃபேக்டோரியல் வந்து ஃபேக்டரியல் புரோகிராம் இருக்கு இல்லையா? அந்த ஆமாங்க ஃபேக்டரியல் சார். புரோகிராம் வந்து நம்ம ரிகர்சிவ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி போடலாம். உதாரணத்துக்கு, நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி போடுறோம்ல. ஃபார் லூப் யூஸ் ஆமாங்க பண்ணாம சார். ஒரு ஃபங்ஷன் கால்ல, அதாவது ஃபேக்டரியல்னா என்ன? இப்ப 5 ஃபேக்டரியல்னா 5 இன்டு 4 இன்டு 3 இன்டு 2 இன்டு 1ன்னு போடுவோம். ஸோ 5 இன்டு 4 பண்ணோனே நமக்கு 20 அவுட்புட் கிடைச்சிரும். அடுத்த எலிமெண்ட் ஆமாங்க 3 சார். வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 20 இன்டு 3ன்னு பண்றோம் இல்லையா? இது ரிகர்சிவ் ஆமாங்க ஃபங்ஷன் சார். யூஸ் பண்ணி பண்ணலாம். நீங்க அப்படியே பேரலா இன்னொரு டேப் ஓபன் பண்ணி ஃபேக்டரியல் யூசிங் ரிகர்சிவ் ஃபங்ஷன் போடுங்களேன். அந்த அந்த ப்ராசஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த குவிக்சார்ட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு டேப் ஓபன் பண்ணி அதுல வந்து ரிகர்சிவ் ஃபேக்டரியல் யூசிங் ரிகர்சிவ் ஃபங்ஷன் போடுங்க. அது இஃப் கண்டிஷன்லாம் வேண்டாம். அதை பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இஃப் கண்டிஷன் சரிங்க சார். வேண்டாம். அது வெறுமனே அந்த ஃபேக்டருக்குள்ள ரிட்டர்ன் n இன்டு ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாங்க அந்த சார். ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு அந்த கீழே போட்டிருக்க லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, நம்பர். அதெல்லாம் காப்பி பண்ணிங்க. அந்த கீழே காப்பி பண்ணிங்க. அந்த இஃப் கண்டிஷன் மட்டும் வேண்டாம். அதை மட்டும் விட்டுட்டு நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல போடுங்களேன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாத்துருவோம். ஃபங்க்ஷன் ஃபேக்டரியல் வேண்டும். அது வேண்டும். மேல இருக்கு பாருங்க ஃபங்க்ஷன் ஃபேக்டரியல். நீங்க மொத்தமா காப்பி பண்ணுங்க. அங்க வந்து நம்ம வேணாங்க டெலிட் பண்ணிக்கலாம். கம்பைலர் ஓபன் பண்ணுங்க. இல்ல இங்க போட வேண்டாம். கம்பைலர்ல போட்டுங்க. ஓகே. கம்பைலர் அதை போடுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தா தான் புரியும். அப்பதான் உங்களுக்கு இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கான்செப்ட் புரியும். அதுல அந்த இஃப் கண்டிஷன் எல்ஸ்ல எடுத்துட்டு அதில் எடுத்துருங்க. இஃப் கண்டிஷன் எடுத்துருங்க முதல்ல. அந்த இஃப் கண்டிஷன் எடுத்துருங்க. எல்ஸ் எடுத்துருங்க. வெறும் ரிட்டர்ன் அந்த அந்த ஒரு லைன், அந்த 5வது லைன் மட்டும் இருக்கு. மற்ற எல்லாத்தையும் எடுத்துருங்க. 5வது லைன் மட்டும் ரிட்டர்ன் n இன்டு ஃபேக்டரியல் ஆஃப் n மைனஸ் ஒன் இருக்குல்ல, அது கூட அவ்வளவுதான். இப்ப ரன் பண்ணுங்க. ரிட்டர்ன் மேக்ஸிமம் கால் ஸ்டாக் சைஸ் எக்ஸீட் வருங்க. மேக்ஸிமம் கால் ஸ்டாக் சைஸ் எக்ஸீட் இருக்கா? அதுக்கு மேல வேற ஏதாவது லைன் இருந்துச்சா கீழே? ரிட்டர்ன் டைரக்டா இருக்கு. ஃபேக்டரியல் ஆஃப் n நம்பர் ஈக்குவல் டு கன்சர்வேட்டா. இது என்ன எரர்? எரர் கால் பண்ணுங்க. மேக்ஸிமம் கால் ஸ்டாக் சைஸ் எக்ஸீடட். அது என்ன எரர் வருது? அதெல்லாம் என்ன கால் பண்ணுங்க. கால் பண்ணி இன்னொரு டேப்ல போட்டு என்ன எரர்னு கேளுங்க. ரீசன் ஃபார் எரர் என்டர் பண்ணுங்க. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அந்த ஷோ மோர் கொடுங்க. ஏஓரியில ஷோ மோர் கொடுங்க. அது பாருங்க. இதுலதான் நம்ம வந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம். நம்ம மற்ற சைட்டை போறதை விட ஏஐட்ட பேசணும்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இல்லைன்னா இன்ஃபைனைட் ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் கால்ஸ் இட்செல்ஃப் பட் லாக்ஸ் ப்ராப்பர் எக்ஸிட் கண்டிஷன். எக்ஸிட் கண்டிஷன் இல்லைன்னு வருது. அதாவது அந்த இஃப் கண்டிஷன்ல அவங்க போட்டிருந்தாங்கல்ல, ஒண்ணு 0 இல்ல 1 இருந்ததுன்னா ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா அந்த நம்ம தூக்கிட்டதுனால சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அது வேணும், நமக்கு கண்டிப்பா அது வேணும். அது போடுங்க. அந்த கண்டிஷன் போடுங்க. நீங்க டெலிட் பண்ண அதை போடுங்க. கண்ட்ரோல் செட் கொடுத்துங்க. ஏன்னா இது எங்க முடிக்கணும்னு தெரியாது. ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நிறுத்தணும் இல்லையா? அந்த நிறுத்துறதுக்கு தான் இஃப் கண்டிஷன் எழுதிருக்காங்க. நம்ம அதை தூக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சுத்திக்கிட்டே இருக்கு. ஓகே. இப்ப ஒரு பாதியில நோட் பேட் ஓபன் பண்ணுங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீபக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. நம்ம டாக்குமெண்ட்ல டைட்டில் மட்டும் ஃபேக்டரியல் யூசிங் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு டீபக்கிங் அப்படின்னு போட்டுருங்க. ஃபேக்டரியல் யூசிங் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் டீபக்கிங்.
இதை பாதி ஸ்கிரீன் ஆக்கிட்டு அதையும் அந்த கம்பைலரையும் பாதி ஸ்கிரீன் ஆக்கணும். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே நீங்க ஸ்டெப் 1 எழுதுங்க. டாக்குமெண்ட்ல ஸ்டெப் 1 எழுதுங்க. ஸ்டெப் 1 வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஃபங்க்ஷன் அப்படிங்கறதுனால டைரக்டா இந்த ஃபேக்டரியல் ஃபங்க்ஷனுக்குள்ள போகாது, 8வது லைனுக்கு போயிடும் டைரக்டா. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் ஃபேக்டரியல் என்னங்கிறது உள்ள இருக்கு, ரைட், அதுக்குள்ள போய் பார்க்கும். அதுல பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை, வெளியில வந்து 8வது லைனுக்கு போயிடும். 8வது லைன் போடும்போது num1 = 6, num1 = 6 எழுதிங்க. num1 = 6 இருக்கா? இப்ப என்ன ஆகும்னா, நீங்க வந்து ரிசல்ட்னு ஒண்ணு போட்டிருக்காங்களா, அந்த ரிசல்ட் வந்துட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் num1 போட்டிருக்காங்க. இப்ப இந்த 9வது லைன்ல ஃபேக்டோரியல் ஆஃப் num1 அப்படிங்கிறது வந்து கால் ஆகும் போது இப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகும். ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகும்போது இப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உள்ள போகும். இப்ப நீங்க ஃபேக்டோரியல் ஆஃப் num1ல கொடுத்ததுனால n இருக்குல்ல, n வந்து இப்ப 6 ஆயிடும். n 6ன்னு போட்டுருங்க. n = 6. அதாவது நான் சொல்றது ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபேக்டரியல் ஆஃப் n இருக்கு இல்லையா, அந்த n வந்து இப்ப 6 ஆகும். இதுதான் இன்புட் பாராமீட்டர். இன்புட் பாராமீட்டர்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம கொடுத்த இன்புட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகும்போது அந்த ஃபங்க்ஷன்ல என்ன வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதுல போய் டைரக்டா அசைன் ஆயிடும். ஓகே சார், புரியுதுல? நம்ம num1ல தான் புரியுதுங்க சார். இந்த ஃபேக்டரியல் ஒரு ஃபங்க்ஷனா எடுத்திருக்கோம் சார். அதுல வந்து num1 கொடுத்திருக்கோம் வேரியபிள். அந்த வேரியபிள் நம்ம மேல வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த num1 வந்து 6 மாறிடும் சார். அந்த num1 வந்து n போய் அசைன் ஆயிடும். என்ன போயிடும். ஓகேங்களா? சோ இப்போ அடுத்து வந்து என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு n = 0 செக் பண்ணுது. n = 0 செக் பண்ணுது, இல்ல. ஓகேங்களா? ஆர் n = 1 செக் பண்ணுது, இல்ல. ரெண்டுமே இல்ல. சோ அப்ப இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். சாட்டிஸ்ஃபை ஆகாதா? அப்ப என்ன, n வந்து 0 இல்ல, n 1 இல்ல, 1 இல்ல. அதனால அந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதை எழுதிக்கீங்க. இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ்னு போட்டுங்க. இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சா? இப்ப என்ன ஆகும்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்ஸ் பார்ட்டுக்குள்ள போயிடும். எல்ஸ் பார்ட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா n into factorial of n - 1. n நமக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா 6, ரைட்டா? ஆமாம் சார். 6 into ஃபேக்டோரியல் n 6 - 1. n - 1னா 5, கரெக்ட்டுங்களா? அப்ப 6 into 5, 6 into 5 அப்படியே டைப் பண்ணுங்க. 6 into 5 எல்ஸ்ல போகும்போது n into n - 1ங்கறனால 6 into 5. இது வந்து 30 வருமா? ஆமாங்க சார். போடுங்க 6 into 5. இது வந்து ஈக்குவல் டு 30, கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த 30 வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்னு 9வது லைன்ல ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். ரிசல்ட்னு 9வது இருக்கு இல்லையா? இங்க போய் ஸ்டோர் ஆயிடும், அங்க போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. ஒரு நிமிஷம். அங்க போய் ஸ்டோர் ஆகாது. அங்க போய் இப்ப ஸ்டோர் ஆச்சுன்னா அவுட்புட் டைரக்டா வந்துற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? சோ ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, ரிட்டர்ன்ல வந்து n into factorial of n - 1 கொடுத்ததுனால இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் மறுபடியும் கால் ஆகும். நல்லா பாத்துங்க, ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ வந்து 6 into 5 30, ஓகேங்களா? ஆனா 6 into 5 வரும்போது திருப்பி இங்க ஃபேக்டோரியல்ல கால் பண்ணிருக்கோம் பாருங்க. ஃபேக்டோரியல் ஆஃப் n - 1 போட்டிருக்கீங்க. இப்போ என்ன ஆகும்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 5ன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆக ஆரம்பிக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா வினோத்? புரியுதுங்க சார், புரியுது. ஓகேங்களா? இந்த இடத்துல மைனஸ் இங்க போட்டுருக்கோம். திருப்பி காலம். அப்ப திருப்பி அடுத்த ஸ்டெப் எழுதுங்க. ஸ்டெப் 2 எழுதுங்க. இப்போ ஃபேக்டர் ஆஃப் n - 1ங்கறனால n வந்து இப்ப 5 மாறிடும். n வந்து 5 மாறிடும். ஃபேக்டர் ஆஃப் n - 1ங்கறனால n வந்து இப்ப 5 மாறிடும். n வந்து 5, n = 5.
ஓகேவா? இப்போ உள்ள ஒரு பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் கண்டிஷன் இப்பயும் ஃபால்ஸ் ஆயிடும். ஏன்னா என்ன வந்து 0 ஃபால்ஸ் ஆயிடும். அடுத்து என்ன நடக்கும்? இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ், எல்ஸ்ல போகும். எல்ஸ்ல போகும்போது என்ன நடக்கும்? உள்ள வந்துடும். உள்ள வந்து உள்ள வந்து என்ன 5 நடக்கும்? இன்ட்டு 5 இன்ட்டு 4 5 இன்ட்டு 4 மாறிடும் சார். 5 இன்ட்டு 4. ஓகே. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஏற்கனவே இந்த 30 இப்ப எங்க இருக்கு? ஏற்கனவே 6 இன்ட்டு 5 போட்டோம் இல்லையா? அந்த 30 எங்க இருக்கும் அப்போ? அதுதான் இப்ப கேள்வி. ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, console.log போட்டு அந்த எல்ஸ் கண்டிஷன்ல ரிட்டர்ன் போடுறோம் இல்லையா? அந்த ரிட்டர்ன் போடுறதுக்கு முன்னாடி நீங்க console.log போட்டு பிரிண்ட் பண்ணி பாருங்க. அதாவது ஏற்கனவே இந்த 30 எங்க போச்சு, இப்ப 5 இன்ட்டு 4 போட்டு 20 வந்தா அந்த 20 எங்க போகும்? ஓகேங்களா? சோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவா புரியணும். சோ இப்ப இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ள போயிட்டு இல்லைன்னா ஃபேக்டரியல் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகும்பொழுது நீங்க என்னமா அங்கேயே போடுங்க, console.log போட்டு எதை பிரிண்ட் பண்ணி பாப்பீங்க? என்ன பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணி பாருங்க. என்ன லாஸ்டா போட்டு console.log இப்போதைக்கு கமெண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கடைசியா பாத்துக்கலாம். நமக்கு இந்த ப்ராசஸ் தெளிவா புரியணும். ஏன்னா ஒரு தடவையும் நமக்கு வரக்கூடிய அவுட்புட் எங்க போகுது? 6 இன்ட்டு 5னா 30. அடுத்து நமக்கு வர வேண்டியது 30 இன்ட்டு 4. அப்பதான் அது 120. அதுக்கப்புறம் 120 இன்ட்டு 3 அந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? சோ அப்பதான் 360. 360 இன்ட்டு 2 வந்தாதான் 720. அப்படிதான் வரும். அப்போ ஏற்கனவே அந்த கேரி ஃபார்வர்ட் நம்ம ஒண்ணு பண்ணோம் இல்லைங்களா? நம்ம எப்பவுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த கேரி ஃபார்வர்ட் பண்ண வேல்யூ வந்து எங்க போச்சு? அங்க நீங்க console.log போட முடியாது இன்னொரு. ஏன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் நீங்க எது டைப் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வெளில வந்துடும். அதனாலதான் அது வந்து கலரே ஆஷ் கலர்ல காட்டுது. இப்ப 6 5 4 3 2 இருக்குல்ல. இப்ப எனக்கு வந்துட்டு 6 இன்ட்டு 5 30, 30 இன்ட்டு 4 120, 120 இன்ட்டு 3 360, 360 இன்ட்டு 2 720 எங்க இருக்கு? அந்த வேல்யூஸ்ல இப்ப எங்க இருக்கு? அது ரிட்டர்ன்ல இருக்குங்க சார். ரிட்டர்ன் பண்ணிடலாம் சார். சரி, ஒரு ரிட்டர்ன் பண்றீங்க. சோ அப்ப ரிட்டர்ன் பண்றீங்கன்னா எப்படி எனக்கு கொஞ்சம் தெளிவா இங்க ரிட்டர்ன் வந்து இந்த ஃபேக்டரியல்குள்ள இருக்குங்க சார். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த ஃபங்க்ஷன் ஒரு கால் ஆகும்போது கடைசியா வெளில வர வரைக்கும் அந்த நம்பர் அதுல ஸ்டோர் ஆகும்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? ஸ்டோர் ஆகும். ஆமாங்க சார். அது ஏதாவது வேரியபிள் வச்சு டிஸ்ப்ளே பண்ண முடியுமா நம்மளால? பண்ணலாம் சார். ஃபங்க்ஷன்ல இருந்து பார்க்கலாம் சார். இந்த இதுலயே செக் பண்ணி பார்க்கலாம் சார். இந்த ரிசல்ட்டவே செக் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் வந்துரும். ரிசல்ட் அப்ப பிரிண்ட் பண்ணி பாருங்க. ரிசல்ட் ஒரு அந்த நம்பர் வேல்யூ வருதான்னு பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி ரிசல்ட்ங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்றது நீங்க வந்து கீழே தான் டிக்ளேர் பண்ணீங்க, மேல டிக்ளேர் பண்ணீங்க ஃபங்க்ஷனுக்கு மேல. இல்லைன்னா அப்புறம் அது இது காட்டும். வேரியபிள் டிக்ளரேஷன் மட்டும் மேல பண்ணிட்டு நீங்க லூப் வெளியில பண்ணீங்கன்னா ஒரு தான் பிரிண்ட் ஆகும். அது ஆல்ரெடி பிரிண்ட் ஆனது தான். லூப்புக்கு உள்ள பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். சரி, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ணி பார்க்கணும். நீங்க லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு டிக்ளரேஷன் மட்டும் மேல போட்டுக்கோங்க. இல்ல இங்கெல்லாம் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம். மேல ஃபர்ஸ்ட் லைன்ல லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு போட்டு லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு 0 போட்டுக்கங்க. ஈக்குவல் டு 0 போட்டுங்க. இப்ப இந்த console.log of n ன்னு 6வது லைன்ல போட்டுருக்கீங்கல்ல, அந்த 6வது லைன்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரிசல்ட் பிரிண்ட் பண்ணி பாருங்க. லாக் வேணும். இதுல நமக்கு அவுட்புட் வருதான்னு பாருங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு வேல்யூ அங்க வருதான்னு பாக்கணும். ஐடென்டிஃபை ரிசல்ட் ஹஸ் ஆல்ரெடி ஹஸ் பீன் டிக்ளேர்ட். அது ஒண்ணும் இல்ல. நீங்க கீழே லெட்டர் இருக்கா தூக்கிங்க, அவ்வளவுதான். கீழே ஒரு லெட்டர் போட்டுருக்கீங்களா, தூக்கிங்க, அவ்வளவுதான். 0 0 தான் வருது. அப்ப இதுலயே வந்துட்டு இப்ப வரல. கடைசியா நமக்கு அதான் நீங்க லாஸ்டா பிரிண்ட் பண்ண போது ரிசல்ட்ல வரும். அப்ப இந்த வேல்யூஸ் எங்க இருக்கும்? இங்கதான் நீங்க ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது நீங்க சொல்றது கரெக்ட், எக்ஸாக்ட்டா கரெக்ட். ஃபேக்டரியல் ஆஃப் n போட அந்த ஃபேக்டரியல்ல போய் சேவ் ஆகுது. பட் அது வேரியபிள்ல சேவ் ஆகாம அந்த ரிட்டர்ன் ஆற வேல்யூஸ் வந்து எங்க சேவ் ஆகுது, எப்படி இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஒரு சின்னதா நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துட்டு எப்படிங்கறத அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு வந்துட்டு எண்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா 65432 அந்த வேல்யூஸ் தான் இருக்கு. ரிசல்ட்ல மேல இருக்கும்போது எந்த வேல்யூமே இல்ல. ஓகேங்களா? அப்போ ரிசல்ட் அந்த நம்ம வந்து ஒரு தடவை இப்போ 6 ஃபேக்டர்ல கொடுத்தா 6 into 5 is 30, 30 into 4 வந்து 120, 120 into 3 is 360, 360 into 2 720. அப்ப இந்த 30, 120, 360, 720 எல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகி நமக்கு ரிட்டர்ன் வருது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் தெளிவா புரியும். ஓகேவா? கொஞ்சம் டைம் பண்ணி செக் பண்ணி பாக்குறீங்களா?
சரிங்க சார். ஓகே. அப்படியே அப்படியே பாருங்க. அப்படியே நீங்க ஏஐல கூட போட்டு எங்க ஸ்டோர் ஆகும், எப்படி ஸ்டோர் ஆகும்னு கூட நீங்க கேட்டா கூட ஓகே தான். எனக்கு நீங்க கண்டுபிடிச்சு சொன்னா ஓகே தான். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது நீங்க பண்ணி காட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபைன். அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே சார். சார் சொல்லுங்க சார். இப்போ அந்த ஃபேக்டோரியல் இந்த எல் ஸ்பாட்ல வந்து n இன்ட்டு ஃபேக்டோரியல் n மைனஸ் 1 போட்டு ஒரு வேரியபிள் நான் அசைன் பண்ணியிருக்கேன் சார். அந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகுங்க சார். அதாவது இந்த இது வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆகி அதை ரிட்டர்ன் பண்றோம் சார். நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அதை திரும்பி ரிட்டர்ன் பண்றோம் சார். ரைட் நீங்க போட்டிருக்கு கரெக்ட். இப்ப கேள்வி என்னன்னா, இப்படிதான் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் அந்த ஃபங்க்ஷன் கால் உள்ள வச்சு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல வச்சு ரிட்டர்ன் அப்புறம் வச்சாதான் நமக்கு பிரிண்ட் ஆகும். நம்ம டேரக்டா ஒரு வேரியபிள் பிரிண்ட் பண்ணோம்னா போன தடவை பண்ண மாதிரி ரிசல்ட் எல்லாம் பண்ணா வராது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஃபங்க்ஷன் கால் உள்ள இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல நம்ம 6 ஒரு நம்பர் கொடுக்குறோம்னா எடுத்தோன்னா வந்து எண் வந்து 6 இருக்கு, n மைனஸ் 1 வந்து 5 இருக்கு. அப்ப 6 × 5 30, 30 இன்ட்டு அடுத்த நம்பர் 4 120 அப்படிதானே பிரிண்ட் ஆகணும். ஏன் இது வந்து 2 6 24 பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. அது ஏன்? அதாவது புரியுதுங்களா? அதாவது ஃபேக்டர்ல இங்க பாருங்க, நீங்க இப்படியும் பண்ணலாம். அதாவது இப்ப 5 ஃபேக்டர் கொடுத்தா 5 × 4 20, 20 × 3 60, 60 × 2 120 இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா 1 × 2 2, 2 × 3 6, 6 × 4 24, 24 × 5 120 அப்படி பிரிண்ட் ஆகலாம். ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான். இப்ப நம்ம ஃபார் லூப் போடும்போது நம்ம 1ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொடுத்த பிறகு கொடுத்தோம்னா 1 × 2 2, 2 × 3 6 அப்படி வரும். அதுவே நீங்க ஸ்டார்ட் பண்றது 5ல ஸ்டார்ட் பண்ணி முடியறது 1ல கொடுத்தீங்கன்னா 5 × 4 20, 20 × 3 60 அப்படி வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபேஷன்ல எதனால வந்து இப்படி 2 6 24 பிரிண்ட் ஆகுது? இப்படி நம்ம பிளான் பண்ண மாதிரி இல்லாம இது ஏன் அப்படி எடுத்துக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? நீங்க அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா என்ன கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. அதாவது நம்ம ஒரு தடவையும் 6வது லைன்ல திருப்பி அந்த ஃபேக்டர்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ரைட்டா? அப்ப என்ன ஆகும்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கால்ல உள்ள போகும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா மொத்தமா நீங்க கொடுக்குற எல்லா நம்பரையும் ரீட் பண்ணிக்கிட்டே வரும். இது அப்படிதான் எக்ஸாக்ட் ஆகும். ரீட் பண்ணிக்கிட்டே வரும். கடைசியா அந்த இஃப் கண்டிஷன் 3வது லைன்ல வந்து if n = 0 or n = 1 இருக்கு பாத்தீங்களா? ஓகேங்களா? சோ இந்த ஸ்டேஜ் வரும்போது இப்பதான் என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜ், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ப்ராசஸ்ல நம்ம 5ல இருந்து 4 3 2 1 வந்திருக்கோம். இப்ப எப்போ வந்து n = 1 மாறுதோ அப்ப அது ரிட்டர்ன் 1 வருதுல, இங்க இருந்துதான் நமக்கான அவுட்புட் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் திருப்பி ஃபங்க்ஷன் கால் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்க கொடுத்த நம்பருக்கு இப்ப 5ன்னு கொடுத்தீங்கன்னா 5 4 3 2 1 வர வரைக்கும் திருப்பி அந்த ஃபேக்டரியல் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டே இருக்குமே தவிர இந்த ப்ராசஸ்க்கான அவுட்புட் நமக்கு வெளியில கிடைக்காது. எப்போ வந்து இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பிரேக் ஆகி, அதாவது இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, n = 0 or n = 1ங்கும் போது அந்த இஃப் கண்டிஷன் உள்ள சாட்டிஸ்ஃபை உள்ள போய் ரிட்டர்ன் 1 வருது பாத்தீங்களா? இப்பதான் ரிவர்ஸ் ஆர்டர்ல போகும். இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருந்துச்சு? 1 × 2. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருந்துச்சு? 2 × 3 6, அப்புறம் 6 × 4 24, 24 × 5 120, 120 × 6 720 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து நீங்க எப்போ வந்து இந்த இஃப் கண்டிஷன் முடியுதோ அப்பதான் நமக்கான அவுட்புட் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்படிதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த ஃபங்க்ஷன் கால் நடந்துகிட்டே இந்த இஃப் கண்டிஷன் போடாம நீங்க ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னா நமக்கு வந்து எரர் வரும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்க ஸ்டாப் பண்ணுங்கிற ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எழுதும் போது முக்கியமான முதல் விஷயம் என்னன்னா, நீங்க எங்க ஸ்டாப் பண்ணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும். நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆரம்பிக்கும் போது அந்த ஃபங்க்ஷன் கால் ஃபுல்லா திருப்பி கால் ஆகிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல வந்துட்டு அது ஸ்டாப் ஆகணும் நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிக்கிறோமோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுதுதான் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகி நமக்கான அவுட்புட் ஜென்ரேட் ஆகி பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். சொல்றது புரியுதுங்களா நான் சொல்றது? ஓகேவா? சோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேக்டரியல் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் மனப்பாடம் பண்ணிட்டு டக்குன்னு போட்டுருவாங்க.
கோடு ஒன்னும் பெரிய கோடு இல்ல, நமக்கு பார்த்தாலும் உடனே புரிஞ்சுக்க பண்ணிடுவோம். பட் எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் பேக் எண்ட்ல எப்படி நடக்குது அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன சொன்னோம், 5 into 4 6 into 5 30 தான் வரணும். 30 எங்க இருக்குன்னு கேட்டோம், அது 30 வராது. புரியுதுங்களா? நமக்கு வராது. என்ன பண்ணோம்னா அந்த ஃபேக்டோரியல்ங்கிற ஃபங்க்ஷன் கால் வந்து எத்தனை தடவை திருப்பி திருப்பி கால் ஆகுதோ அந்த தடவை கால் ஆகிட்டே வந்து அந்த வேல்யூஸ் தான் ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகிட்டே வரும். எப்போ நீங்க வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி இதோட இது கூட பண்ண வேண்டாம் ப்ராசஸ் நிறுத்துன்னு சொல்றீங்களோ அப்ப நிறுத்த ஆரம்பிக்கும் போது தான் கரண்டா கையில இருக்க வேல்யூ வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து 1 into 2 2 2 into 3 6 6 into 4 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்படி இந்த 4வது லைன்ல ரிட்டர்ன் 1 கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரிட்டர்ன் 1 0 கொடுத்து பாருங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். 1 தூக்கிட்டு 0 கொடுங்க. இப்ப ரன் பண்ணுங்க. புரியுதுங்களா நடக்குதுன்னு? எல்லாமே ஏன்னா இந்த ரிட்டர்ன் 1 ஆகுது பாருங்க, அந்த 1ல இருந்தா ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் போயிட்டே இருக்கு. அப்படி ஃபங்க்ஷன் கால் போயிட்டே இருந்து ரிட்டர்ன் வந்து 1 வரும்போது இந்த 1 தான் இப்ப என்ன பண்ணுதுன்னா இதுக்கு ப்ரீவியஸா ஒரு ஃபங்க்ஷன் கால் இருந்துச்சு, அந்த ஃபேக்டல் ஃபங்க்ஷன் கால்ல என்ன நம்பர் இருந்ததுன்னு போய் பாக்குது. அங்க போய் பார்த்தா அங்க 2 இருக்கும். சோ அப்போ 1 into 2 அப்பதான் திருப்பி இந்த 6th லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. let a equal to n into factorial of n minus 1 போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த லைன் அதுல நீங்க இப்ப n இப்ப கரெக்டா என்ன இருக்கு 1 ரிட்டர்ன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு 2 இருந்துச்சு, லாஸ்டா 2 இருந்துச்சு. அப்போ 1 into 2 போட்டு 7 ஸ்டோர் பண்ணும். இப்ப திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இப்ப வந்து அடுத்ததுல வந்துட்டு திருப்பி ப்ரீவியஸான அதுல போகும்போது இப்ப நம்ம கையில இருக்க n 2 இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் கால் என்ன இருந்ததுன்னு பார்த்தா 3 இருந்திருக்கும். அப்போ 2 into 3 6, அப்புறம் 6 into 4 24, அப்புறம் 24 into 5 120. அப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷன் ஒன்னொன்னா கால் ஆகி நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். அதனாலதான் நமக்கு இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டாப் ஆகுதோ அப்பதான் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஃபங்க்ஷன் காலுக்கான ரிசல்ட்லாம் ஒன்னொன்னா வந்து வர ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்களா? நீங்க இப்ப நீங்க வந்து a equal to n into factorial of n minus 1 போட்டிருக்கீங்க இல்லையா, n into n plus போடுங்க, n plus போட்டுங்க. சும்மா ஃபேக்டரியல் இல்லாம ஜஸ்ட் பிளஸ் மட்டும் பண்ணி பாக்குறோம். இப்ப ரன் பண்ணி பாருங்க. ஆட் ஆகி வருதா? அதாவது 2 plus 1 ஃபர்ஸ்ட் 1 1 plus 1 1 plus 2 3 3 plus 3 6 6 plus 4 10 10 plus 5 15 15 plus 5 15 plus 6 21. புரியுதுங்களா? சோ அப்போ இப்படி ரிவர்ஸ் மெக்கானிசம்ல தான் நடக்கும். நீ இப்ப போய் நீங்க 4வது லைன்ல ரிட்டர்ன் 0 போட்டா பெரிய பாதிப்பு இருக்காது, நமக்கு வரும் பாருங்களேன். ரிட்டர்ன் 0 போடுங்க. ஏன்னா நம்ம இப்ப அடிஷன் பண்றதுனால எப்படி பார்த்தாலும் ஆட் ஆகும். ஒரு நம்பர் கம்மியா வருது, ஆனா நமக்கு அடிஷன் நடக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம வந்து நார்மல் ஃபேக்டரியல் போடுற மாதிரி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ல ப்ராசஸ் நடக்காது. ஃபுல்லா அந்த ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சு நம்ம எப்ப அந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியில வர முயற்சி பண்றோமோ அப்பதான் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்ன, அந்த அவுட்புட் வச்சு அதுக்கு முன்னாடி இந்த அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நடக்கும். ஓகேங்களா? நீங்க இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஏதாவது ப்ரோக்ராம் போட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராம் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நீங்க வேற ஏதாவது, அதாவது ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் கேட்டுங்க. நீங்க அந்த குவிக்சார்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொஸ்டின் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ப்ரோக்ராம் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம குவிக்சார்ட் போடுவோம். சரிங்க சார். புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொன்னது? புரிஞ்சுதா? இல்ல அதாவது சார் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. இப்ப வந்து ஃபேக்டோரியல் வந்து நம்ம 16 கொடுத்துருக்கோம் சார். அது வந்து இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம அசைன் பண்ணும்போது அந்த நம்ம 1 வந்து இந்த ஃபங்க்ஷன் அசைன் பண்ணி எண்ணுக்கு வந்து 6 மாறிடும். ஓகேங்களா சார்? அது வந்து உள்ள வருது. இஃப் கண்டிஷன்ல வந்து 6 வந்து 0க்கு ஈக்குவலான்னு பாக்குது, 0 கிடையாது. 1க்கு ஈக்குவலா 2ல ஏதோ 1 சாட்டிஸ்ஃபை ஆனா ரிட்டர்ன் 0 ரிட்டர்ன் 1 கொடுத்துறேன் சார். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது சார். அப்புறம் எல்சிஎஃப்ல போகுது. எல்சிஎஃப்ல வந்து n plus n into ஃபேக்டோரியல் n minus 1 போடுறோம். n வந்து 6, ஃபேக்டோரியல் n minus 1 வந்து r minus 1 5. ரெண்டுமே டிவிஷன் பண்ணா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் ஃபேக்டோரியல் நடந்த போது நம்ம 6 வந்து ஆகிருக்கோம். ஓகேங்களா? 6 இருக்கு. இப்ப அடுத்து இப்ப 2வது ஃபேக்டோரியல் கால் செகண்ட் கால். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் கால். இப்ப செகண்ட் கால்ல 5 இருக்கு. அப்ப 6 5 2வது கால். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது 6 அளவு 120 வந்து நிக்குங்க சார். இந்த இடத்துல நிக்காது, அதுதான் சொல்ல வரேன்.
அங்க அப்படி அதாவது நிக்காது சார், அதாவது நிக்காது. ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணிட்டு இருக்கும். ஆன்சர் வந்து அப்படி கடைசி நடக்காது, அப்படி நடக்காது. நிமிஷம் இங்க அப்படி நம்ம நடந்திருந்தா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம 6x5 போய் அதுக்கப்புறம் அப்படியே வந்துருக்குமே. இப்ப எப்படி நடக்கும்னா, இப்ப நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் தடவை வந்துட்டு 6ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால், அடுத்து 5ங்கிறது ரெண்டாவது ஃபங்க்ஷன் கால். இந்த ரெண்டாவது ஃபங்க்ஷன் கால் நடக்கும்போது இந்த 6வது லைன்ல இருந்து இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் திருப்பி ரெண்டாவது லைனுக்கு போயிடும். எந்த அவுட்புட்டையும் உங்களுக்கு கொடுக்காது. ஏழை எந்த ஆகாது. 7 இது ஸ்டோர் ஆகாம இங்க ரெண்டாவது லைனுக்கு வந்து 5ன்னு மாறி இருக்கும் சார். மறுபடியும் 5 செக் பண்ண இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்புறம் மறுபடியும் எல்சிப்ல போய் 4 மாறிடும். மறுபடியும் இப்படி போயிட்டே இருக்கும். 1 வர வரைக்கும் 1 வந்துருச்சு அப்படின்னா ரிட்டர்ன் 0, ரிட்டர்ன் வந்து 1ன்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் நின்றும் சார். நின்றுச்சா? இப்ப இதுக்கு முன்னாடி எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? நல்லா கவனிச்சுங்க. 8வது லைன்ல ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோமா? 8வது லைன்ல ரிட்டர்ன் ஏன்னு ஒண்ணு போட்டிருக்கீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இப்ப என்ன ஆகும்னா, இப்ப கடைசியா காலான ஃபங்க்ஷனுக்கு தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி காலானதுதான் ரிட்டர்ன் வேல்யூ என்ன? அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறது 2. அப்ப 1 into 2 2. புரியுதுங்களா? புரியுதுங்க சார். சோ அப்ப அதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா 3. அப்ப 2 into 3 6 அப்படி வரும். அப்புறம் அப்படின்னா வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அடுத்து இதோட ஃபங்க்ஷன் அடுத்ததான் ஒர்க் ஆகுதுங்க சார். எக்ஸாக்டா நீங்க எப்போ வந்து அந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்பதான் நமக்கு வந்து எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகி அவுட்புட் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த 8வது லைன்ல இருக்க ரிட்டர்ன் ஏக்கு போகவே போகாது. அது போனாலும் நமக்கு ஏதாவது வரும், அது போகாது. சோ ஃபுல்லா முடிச்சுட்டு ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும் பொழுதுதான் ஒரு ஃபங்க்ஷனா திருப்பி வந்து அன்லாக் பண்ணும். இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி அதோட ரிட்டர்ன் ஃபங்க்ஷன், அதோட ரிட்டர்ன் வேல்யூ என்ன, அப்படி வரும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் தடவை வந்து 1 இருக்கும் என்ன, ஓகேங்களா? எண்ணு வந்து 1 இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டர்ல பென் மைனஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 2ங்கிற வேல்யூ இருந்திருக்கும். அப்போ 1 into 2 1 into 2 2, ஓகேங்களா? சோ அப்ப திருப்பி வரும்போது இப்ப திருப்பி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த n minus 1 என்ன இருந்திருக்கும், 3 இருக்கும். இப்ப என்ன இருக்கும், 2 இருக்கு கையில. 2 into 3 6 அப்படி நடக்கும். புரியுதுங்களா? ஓகே, உங்களுக்கு புரியுற வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இது தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இது வந்து பேக் எண்ட் நடக்கிற ப்ராசஸ், நமக்கு பெருசா தெரியாது. நீங்க இன்னொரு ப்ரோக்ராம் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். சரிங்க சார். இல்ல ஓரளவுக்கு ஓகே தான் சார். நான் இன்னும் கொஞ்சம் லைட்டா டவுட் இருக்குங்க சார். பாருங்க நீ கொஞ்சம் டீடைலா பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க அதை டாக்குமெண்ட் பண்ணி எழுதிக்கிட்டே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு பார்த்துட்டு நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. சரிங்க சார், ஓகே சார்.
இன்னொரு ஒரே நிமிஷம் நீங்க ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணுங்களேன். சரிங்க சார். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன், சொல்றேன். புரியுதான்னு பாருங்க, புரியலன்னா அப்புறம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி பாருங்க. ஓகேங்க சார். என்னன்னா இல்ல எனக்கு புரியுதுங்க சார். அது கோடிங்ல எப்படி கொண்டு வரணும் அதுதான் நானுமே உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதா ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரே விஷயம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டோரியல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபேக்டோரியல் ஆஃப் 5ல ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5ல ஸ்டார்ட் பண்றோம். அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. இப்போ உள்ள என்ன, இதாவது இந்த ஃபங்க்ஷன் காலுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் கால் இருக்கு இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் கால் இருக்கும்போது திருப்பி ஃபேக்டோரியல் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கால் ஆகும். கரெக்டுங்களா? இப்ப இதுக்குள்ளயுமே நமக்கு எந்த அவுட்புட்டும் வரல. திருப்பி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி இந்த ஃபேக்டருக்குள்ள இன்னொரு ஃபேக்டர் கால் ஆகுது. ஸோ அது வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் அப்படின்னு போட்டு திருப்பி 3. ஓகேங்களா? ஸோ 3 அப்படிங்கும் போது அந்த 3ங்கிற நம்பர். அப்ப இப்பயுமே பாத்தீங்கன்னா எந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். திருப்பி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி ஃபேக்டோரியல் ஆஃப் 2 வருது இங்க. ஃபேக்டோரியல் ஆஃப் 2. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நமக்கு வந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகல. நல்லா பாத்துங்க. அடுத்து திருப்பி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி இங்க வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 1. ரைட்டா? இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 1 அப்படிங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா? சோ அந்த ரிசல்ட்டுங்கிற வேல்யூ இப்ப ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ரிசல்ட் நமக்கு வந்து 1ங்கிற வேல்யூ இருக்கு. ரைட்டா? இந்த ரிசல்ட் தான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. இந்த ரிசல்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுது. வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. ரைட்டா? இப்போ அப்படியே மேல போயிடுங்க. அப்படியே என்ன பண்ணுங்க, இங்க மேல போயிடுங்க. ஏன்னா லாஸ்ட் ஃபங்க்ஷன் கால் தான் முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி இன்னும் நமக்கு வந்துட்டு 4 ஃபங்க்ஷன் கால் மேல இருக்கு. ரைட்டுங்களா? இந்த ஒரு ஃபங்க்ஷன் கால் வந்துட்டு பாத்தீங்கன்னா கால் ஆகணும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கடைசி ஃபங்க்ஷன் தான் கால் ஆயிருக்கு. அதுல நமக்கு 1 இருக்கு. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஃபேக்டோரியல் ஆஃப் 2 போட்டுக்கிறதுனால நம்மள்ட்ட எண்ணில் இருக்க வேல்யூ என்னது? 2. கரெக்டா? ஓகேங்களா? சோ 2. இப்போ சரி, கேமரா நமக்கு நினைச்சுக்கலாம். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2. இப்ப அடுத்து வந்து நம்மள்ட்ட ரிட்டர்ன் ஆன வேல்யூ என்ன இருக்கு? 1 இருக்கு நம்ம கையில. இந்த ரிசல்ட் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? சோ அப்போ நீங்க அந்த கோட்டை நல்லா பாத்தீங்கன்னா, n இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1ன்னு ஒரு கோட் இருக்கும். இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1ல ரிட்டர்ன் ஆன வேல்யூ தான் இந்த 1. ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எழுதிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, n இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் n minus 1 which is nothing but 2. Factorial of 2 நே போட்டுங்க, n minus 1 போடல. சோ இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 2 இருக்கு, சாரி 1. ஓகேங்களா? n minus 1ங்கறனால இங்க n-ங்கிறது 2, இங்க வந்து 1 ன்னு வெச்சுங்க. ஓகேங்களா? இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் n 1ல வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆன வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா
1 அப்படிங்கறதுனால அந்த 1 வந்து இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய 2 கூட மல்டிப்ளை ஆகும், which means nothing. ஓகே 2 into 1. ஓகேங்களா? சோ அப்ப Okay, sir. Okay. 2 into 1 which is nothing but again 2. ஓகேங்களா? ரைட்டா? இப்போ இந்த 2 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ சோ இங்க ரிட்டர்ன் ஆற வேல்யூ என்னன்னா 2. ரைட்டா? சோ இங்க ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ரைட்டா? அப்ப இது ஆனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆகும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் கால் ஆகும். சோ அப்ப கால் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10ல இருக்க வேல்யூ என்னது 3. ரைட்டா? என்ன 3 தான் இருக்கு, நம்ம இங்க இன்புட் பாராமீட்டர் 3 தான் வாங்கிருக்கோம். சோ என்ன 3 தான் இருக்கு. ரைட்டா? அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா n into factorial of அப்படிங்கும்போது n minus 1 which is nothing but 2. ரைட்டா? ஏன்னா இங்க வந்து n-ங்கிறது 3, அதனால ஃபேக்டர் n minus 1 2. இப்போ இந்த 2ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இதுல இருக்கக்கூடிய 2ங்கிற வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். கரெக்டா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ இப்போ என்ன நடக்கும்னா இப்போ n into factorial of 2 போது n இருக்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில factorial of 2 இருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா 2. So which is equal to 6. ரைட்டா? இப்போ இந்த 6 நமக்கு ரிட்டர்ன் ஆகும். 6 நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் 6 வந்து 6 ரிட்டர்ன் ஆகும். அப்படியே திருப்பி ரிட்டர்ன் 6 போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காலான அந்த ஃபேக்டர் உள்ள போகும். சோ அங்க போகும்போது இங்க இருக்கிறது வந்து n equal to 4 அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கும். அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா n into factorial of 6 இல்ல factorial of இது 3 factorial of 3 அதுக்கு கீழ இருக்க ஃபங்க்ஷன் தானே. சோ factorial of 3. சோ factorial of 3 போது இப்போ நம்ம கையில இருக்க n-ங்கிறது வந்து 4. சோ 4 இன்டு அதுக்கப்புறம் ஃபேக்டர் ஆஃப் 3ல ரிட்டர்ன் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 6. சோ அப்ப இங்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 4 into 6 which is equal to 24 அப்படிங்கிறது வரும். சோ இந்த 24 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறது ஆகும். ஓகேங்களா? இப்ப திருப்பி கடைசியா லாஸ்டா ஃபர்ஸ்ட் காலான ஃபங்க்ஷன் தான் இப்ப திருப்பி லாஸ்ட் ரிட்டர்ன் ஆகும். சோ அப்ப அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது நம்ம கிட்ட n இருந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5. ஓகேங்களா? n இருந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5. அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது n into factorial of 4 நீங்க பண்ணணும். சோ factorial of 4ங்கற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண வேல்யூ என்னது 24. சரிங்களா? சோ அப்ப நம்ம இங்க பண்ண வேண்டியது என்னன்னா 5 into 24 which is equal to 120. சோ கடைசியா இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற வேல்யூ தான் நமக்கு ரிசல்ட்டா வருது 122. புரியுதுங்களா சொல்றது? இப்படிதான் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. சோ ஒரு தடவை ஃபங்க்ஷன் கால் ஆகும் பொழுதும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து அது ரிசல்ட் வந்து வந்துடாது. கடைசி கால்ல போயிட்டு தான் அந்த இஃப் கண்டிஷன் நடக்கும் போதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆக ஆரம்பிக்கும். அங்கேருந்து மேல ஒரு ஃபங்க்ஷனா நம்ம ரிட்டர்ன் பண்ணி கடைசியில நமக்கு வந்து அவுட்புட் வரதுனாலதான் நமக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 6 24 120 வரும். நம்ம நார்மலா ஃபார்முலா போட்டு 5ல ஸ்டார்ட் பண்ணோம்னா 5 into 4 20 20 into 3 16 கொண்டு வருவோம். பட் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால இதுதான் நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது புரியுது சார். புரியுதுங்களா? இதை வச்சுங்க அப்படியே இது அங்கங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு புரியும். இந்த ஃபேக்டர் இங்க க்ளோஸ் ஆகுது. ஒரு 5 க்ளோசிங் போடணும். அடுத்தது ஃபேக்டர் ஆஃப் 2 அதுக்கு ஒரு க்ளோசிங். அதுக்கு அடுத்தது ஃபேக்டர் ஆஃப் 3 அதுக்கு ஒரு க்ளோசிங். அடுத்த ஃபேக்டர் ஆஃப் 4 அதுக்கு ஒரு க்ளோசிங். லாஸ்டா ஃபேக்டர் ஆஃப் 5 அதுக்கு க்ளோசிங் போட்டீங்கன்னா இப்படிதான் இந்த ஃபங்க்ஷன் கால் நடக்கும். ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் அப்படியே காப்பி பண்ணி கொடுக்குறேன். டாக்குமெண்ட்ல போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி எழுதிக்க. இது நீங்க தமிழ்ல எழுதிக்கிட்டாலும் சரி, எவ்வளவு தெளிவா முடியுமோ அவ்வளவு தெளிவா எழுதிக்கிட்டு இதை வந்து உங்க டாக்குமெண்ட்ல போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? இல்ல புரிஞ்சுது சார். புரிஞ்சுச்சு சார். ஓகேங்களா? சோ இது டாக்குமெண்ட்ல போட்டுங்க. சோ இப்போ இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாச்சு. இதுல இன்னும் ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் நீங்க வந்து கொஸ்டின் மட்டும் தேடி எடுத்து நீங்களா லாஜிக்கலா ட்ரை பண்ணி அந்த ப்ரோக்ராம் போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி சார். ஓகே சார். ஓகே.